بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி, உசூலுல் ஃபிக்ஹை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்குறதா குர்ஆன் ஹதீஸ் எடுப்பதாக இருந்தால் எதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு சட்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் உசூலுல் ஃபிக்ஹுங்கிறது. அதில் நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னு கேட்டால், சென்ற வாரமும் அதுக்கு முந்தின சில வாரங்களில் என்ன பார்த்தோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுடைய சில செயல்பாடுகள் அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமானதாக இருக்கக்கூடும், அனைவருக்குமானதும் இருக்கக்கூடும். அனைவருக்குமானதாக இருக்கிறதுல இருந்து தான் நம்ம சட்டம் எடுக்க வேண்டும். அவங்களுக்கு மாத்திரமானது என்பதற்கு ஆதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு கடந்துடணுமே தவிர, ரசூலுல்லாவுக்கு செஞ்ச மாதிரி நானும் செய்வேன், இந்த விஷால் நோம்புலாம் சொன்னோம்ல, 24 hours நோம்பு ரசூலுல்லா வச்சாங்கன்னு இருக்கு, நமக்கு தடுத்தாங்கன்னு வந்துடுது. அவங்க வச்சு நமக்கு தடுத்தாங்கன்னா ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ள சட்டம்னு என்ன செய்கிறது, விளங்கிடுறோம். அப்போ 4 திருமணத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிறது மற்றவங்களுக்கு உள்ள ஒரு சட்டம். ரசூலுல்லாவுக்கு அந்த சட்டம் இல்லை. அவங்கள ஆதாரமாக காட்டி ஒருத்தன் அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அது ரசூலுல்லாவுக்கு பிரத்யேக சட்டம். பிரத்யேக சட்டங்களை அனைத்து முஸ்லீம்களுக்கும் பொருத்தக்கூடாது. இதையும் நம்ம உசூலுல் ஃபிக்ஹில் ஆய்வு அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நாலேஜை என்ன செய்யணும், அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இப்போ ரசூலுல்லாவுடைய ஒரு செயல் வருது, இது பிரத்யேகமாக உள்ளதா அனைவருக்கும் உள்ளதா? 698வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், நிம்து இந்த மைமூனா, நான் மைமூனா அவங்க வீட்டில் போய் தூங்குனேன். மைமூனா யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா, இப்னு அப்பாஸுடைய அம்மாவுடைய சகோதரி, ரசூலுல்லாவுடைய மனைவி. அப்போ நிமித்து இந்த மைமூனாவிடத்தில் நான் போய் என் சின்னம்மா வீட்டில் நான் தூங்கினேன். ஒன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா தில்கல்லையில், அந்த இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா, ஒவ்வொரு மனைவி வீட்டில் ஒரு நாளைக்கு இருப்பாங்க. அன்றைக்கு மைமூனா வீட்டில் ரசூலுல்லா தங்கின ஒரு நாள். அந்த நாளில் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் போய் அவங்க வீட்டில் போய் தங்குறார், சின்னம்மா வீட்டில் போய் தங்குறார், தூங்குறார். அப்போ என்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஃபத்தவல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செஞ்சார்கள். ஒழு செஞ்சுட்டு சும்மா காம யுஸல்லி, பிறகு தொழுவதற்காக நின்றார்கள். கும்து அன் யசாரிஹி, நான் அவங்களுடைய யசார்னா இடது பக்கம், யமீன் என்றால் வலது பக்கம். கும்து, நான் நின்றேன், அலா யசாரிஹி, அவங்களுடைய இடது பக்கம், ரசூலுல்லாவுடைய இடது கை பக்கம் போய் ரசூலுல்லா தனியாக தொழுவ போகிறாங்க. இவர் எந்திரிச்சு போய் ரசூலுல்லாவுடைய இடது பக்கம் போய் நிற்கிறார். நின்ற உடனே ஃபஅஹதனி, ரசூலுல்லா என்னை பிடித்து, ஃபஜஅலனி அன் யமீனிஹி, அவங்களுடைய வலது பக்கம் என்னை ஆக்கினார்கள். இடது பக்கம் நிற்கிற ஆளை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, தலையை பிடிச்சி இழுத்து இப்படி கொண்டாந்து இங்கே நிப்பாட்டுறாங்க. ஒரு ஆள் தொழுவும் போது இன்னொரு ஆள் போய் சேர்வதாக இருந்தால் அவர் இமாமுடைய வலது பக்கம் தான் நிற்கணும், இடது பக்கம் நிற்கக்கூடாதுங்கிற சட்டம் இதிலேருந்து எடுக்கலாம். அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லா தொழுதவுடனே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க ஜமாத் தொழுகைக்காக வேண்டி. அந்த பக்கத்தில் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய இடது கை பக்கம் போய் நிற்கிறாரு. ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அவரை பிடிச்சி இழுத்து இப்படி கொண்டு வலது பக்கம் நிப்பாட்டிடுறாங்க. இப்போ ஜஅலனி அன் யமீனிஹி, அவங்களுடைய வலது பக்கம் என்னை ஆக்கினார்கள். ஜஅலனின்றா என்னை ஆக்கினார்கள், அன் யமீனிஹி, வலது பக்கம் ஆக்கிட்டாங்களா. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சல்லா, அவங்க தொழுதார்கள். சலாச அஷரத்த ரக்காத்தன், 13 ரக்காத்து தொழுதாங்க. அதாவது இடது பக்கம் நின்ற ஒரு ஆளை வலது பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டு எத்தனை தொழுகிறாங்க, 13 ரக்காத்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு சும்மா நாம, பிறகு தூங்கினார்கள். தூங்குறாங்கன்னா தூங்காத ஆளை கூட தூங்குனாங்க நம்ம நினைச்சிரோம்ல, அப்படி நினைக்க கூடாங்கிறக்கா சொல்றாரு. ஹத்தா நஃபஹ,
நஃபகண்டா அந்த இது என்னது தூங்கும்போது குரட்டை. ஹத்தா நஃபக, குரட்டை விடும் அளவுக்கு தூங்கினார்கள். நஃபக என்றால் குரட்டை விட்டான். நஃபகண்டா ஊதுற இடத்த ஹூண்டு ஊதுற இருக்குல்ல, அதுக்கு பேர் நஃபக. குரட்டை விடுவதற்கு உள்ள ஒரு சொல் இது. அப்போ ரசூல்லா தூங்கினார்கள். சும்மா பிறகு தூங்கினார்கள். ஹத்தா நஃபக, குரட்டை விடும் அளவுக்கு தூங்கினார்கள். கன்ஃபார்மாக தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். குரட்டை விடாமல் படுத்தா கூட என்ன நம்ம நினைப்போம், தூங்குனதான் நினைப்போம். அவர் தூங்காம கூட கண்ணை மூடிட்டு கிடப்பாரு. இது நெசமாவே தூங்கிட்டாங்கன்னு வழங்குது. சும்மா பிறகு தூங்கினார்கள். ஹத்தா நஃபக, குரட்டை விடும் அளவுக்கு தூங்கினார்கள். இது அன்னைக்கு தான் அப்படி பழக்கம் கிடையாது. தூங்குனாலே குரட்டை விடுற ரசூல் வழக்கம்ங்கிறார். இப்போ இதான் ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கினார்களே, ஆனால் நஃபக குரட்டை விடுபவர்களாக இருந்தார்கள். காணன்னு போட்டுட்டோம்னா கண்டினியூவாக இருந்துச்சுன்னு அர்த்தம். இதான் தூங்கும் பொழுது நஃபக குரட்டை விடுபவர்களாக ஆயிருந்தார்கள். எப்பவும் குரட்டை விடுவாங்க. தூங்கிட்டு ரசூலுல்லாவுடைய தூக்கத்தில் என்ன செய்வாங்க, குரட்டை விடுவது அவங்களுடைய ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்களா, சும்மா தாகுல் முஅத்தினும், பிறகு முஅத்தின் வந்தார். முஅத்தின்னா பிலால். பிலால் வந்து நெஞ்சார்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் படுத்து தூங்கிடுவாங்களா, தூங்கணுன்னு ஜமாத் தொழுகைக்கு போகணும்ல, சுபு தொழுகைக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கூப்பிட வருவார். வாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி. முஅத்தின் வந்தார். வந்தோன்னு ஃபஹரஜ, ரசூலுல்லாஹ் வெளியேறினார்கள். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வெளியேறினார்கள். ஃபஸல்லா, போய் தொழுவித்தார்கள். உலமையத்தவல்ல ஒழு செய்யலை. இதுதான் டாபிக். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. தூங்குனா ஒழு முறியுமா முறியாதா? ஒரு மனிதர் தூங்கிட்டாருன்னு சொன்னால் தூக்கங்கிறது உழவு முறிக்காட்டா கூட தூக்கத்தில் காற்று பிரிந்திருக்கலாம். எவ்வளோ உழவு முறிக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ தூக்கத்தில் உழவு முறியும்னு தான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சான், நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு மோதினார் கூப்பிட்றாரு, வாங்க தொழுகை டைம் ஆச்சுன்றவுடனே போனாங்க. உளமியத்த வல்ல உழு செய்யலைன்னு வருது. அப்போ உழு செஞ்சு தான் இரவுல தொழுதுருக்குறாங்க. அந்த உழு செஞ்ச நிலையிலேயே இப்படி தூங்கி இருக்கிறாங்க. நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. குரட்டை விட்டு தூங்கிய ஒருத்தர் எந்திரிச்சாருன்னு சொன்னால் உழு செய்யாமல் தொழ முடியாது என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஹதீஸ் படி பார்த்தா தூங்குனதுனால பஞ்சாயத்து இல்லைன்னு வருது. தூங்குனா ஒழு செய்ய தேவையில்லை. நல்லா தூங்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்கி விட்டு என்ன செய்யலாம், எந்திரிச்சவனா அப்படியே தொழுவலாம். ஒழுவோட தூங்கி இருந்தால், ஒழு செஞ்ச நிலையில் தூங்கி இருந்தால் மறுபடி எந்திரிச்சவனை ஒழு செய்ய தேவையில்லைன்னு நம்ம விளங்குற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? இந்த ஹதீஸில் இருந்து சட்டம் எடுப்பதாக இருந்தால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா குரட்டை விட்டு தூங்கி போட்டு வந்தவொன்னே நினைச்சாங்க ஒழு செய்யாமல் தொழுதாங்க. ஒழு செய்யாமன்னா ஒழுவோட தூங்குனதுனால தான். 13 ரக்காத் தொழுதுருக்காங்கல்ல, ஒழு செஞ்சு தூங்குனாங்க. ஒழு செஞ்சு தூங்கி விட்டு எந்திரிச்சவொடனே அது ஒழு முறிந்ததாக அவங்க கருதலை அப்படின்னு வருது. இது எங்கே வருது? இது புகாரியில் 698வது ஹதீஸில் வருது. அதே மாதிரி புகாரில் 726வது ஹதீஸ். இதே விஷயந்தான். ஃபஸல்லா, இதே இப்னு அப்பாஸ் தான், இதே மைமுனா சம்பவம் தான். ஃபஸல்லா, ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ரக்கத, உறங்கினார்கள். ரக்கதன்னாலும் உறங்கினார்கள். நாம என்றாலும் உறங்கினான், ரக்கத என்றாலும் என்ன செய்யறது, உறங்கினான். மின் மர்க்கதினான் வரும்ல, யார் எங்களை உறக்கத்திலிருந்து எழுப்பியவன் யார்? மர்க்கது ரக்கதவுல உள்ளது, யாசீன்ல வரும்ல, அந்த மர்க்கது ரக்கதவுலாம் உறக்கத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை. ஃபஸல்லா, ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். ரக்கத, உறங்கினார்கள். ஜாஹுல் முஅத்தினும், அவங்கள்ட்ட முஅத்தின் வந்தார், பிலால் வந்தார். வந்தார்னா கூப்பிட்றதுக்கு வர்றாரு, வாங்க தொழுகை டைம் ஆச்சுன்னு வாங்கன்னு கூப்பிடுவார். காம, ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். சல்லா, போய் தொழுதார்கள். வலம் யதவல்லா, ஒழு செய்யவில்லை. இந்த ஹதீஸிலிருந்து நம்ம சட்டம் எடுப்பதாக இருந்தால் என்ன சட்டம் எடுப்போம்? ஒரு மனிதன் ஒழுவோடவே தூங்கி விட்டான் என்று சொன்னால் எந்திரிச்ச உடனே ஒழு செய்யாமலே என்ன செய்யலாம், தொழுவலாம். தூங்குவதால் ஒழு நீங்காது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். ரசூலுல்லாஹ் அவங்க தான் வழிகாட்டி நமக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரி இருக்குதுல்ல, அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நம்மளும் செய்ய வேண்டியதானேன்னு வருதுல்ல. ஆனால் இது ரசூலுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டமா,
பொதுவான சட்டமா. பொதுவான சட்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இஷா தொழுதுட்டு ஒழுவோட படுத்துட்டு சுபுகுல போய் ஒழு செய்யாமல் தொழுதுடலாம். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் அது மாதிரி தூங்கிட்டு போய் நினைஞ்சிருக்கிறாங்க. புரட்டை விட்டு தூங்கினா கூட மேலே லேசான தூக்கம்னு சமாளிக்க முடியாது. ஆழ்ந்த தூக்கம் தான் தூங்கி இருக்கிறாங்க. ஆழ்ந்த தூக்கம் ஆகும்போது தான் குரட்டை வரும். லேசாக அப்படி ஆரம்பிக்கும் போது குரட்டை வராது. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பிறகு தான் குரட்டை வரும். அப்போ குரட்டை விட்டு தூங்கி இருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை என்று எடுத்துக்கொண்டோமேயானால் இதை ஒரு தகவலாக எடுத்து கடந்துடணும். சட்டம் எடுக்கக்கூடாது, ஃபிக்ஹ் சட்டம் எடுக்கக்கூடாது. ஆனால் இது ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை, தனி சட்டம் என்பதற்குரிய ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது என்று கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த 7281வது ஹதீஸ். அந்த ஹதீஸு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கம் நம்ம உறக்கம் போன்றது அல்ல. அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. 7281. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வானவர்கள் மலக்குகள் சில பேர் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மலக்கு சொல்கிறார். மலக்குமார்கள் வர்றாங்க. இதை அறிவிக்கிறது ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க. இதை யார் தான் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் தான் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜாபீர் சொல்கிறாரு, அதில் என்ன செய்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் வந்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சில பேர் சொன்னாங்க இன்னஹு நாயிமுன், ஒரு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. வேற ஒரு மலக்குகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இன்னல் ஐன நாயிமத்துன் ஒல் கல்ப யக்லான், கண்கள் தான் உறங்குகின்றன, கல்பு விழித்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தூங்குறாங்கன்னு சொல்லாதேப்பா, அவங்களுடைய கண்கள் தான் தூங்குகிறது, கல்பு விழித்து கொண்டிருப்ப. கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்களே தவிர கல்பு சிந்தனை தெளிவாக இருந்துக்கிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு காற்று பிரிந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், யூரின் கசிஞ்சாலும் தெரிஞ்சிடும், விந்து வெளிப்பட்டாலும் தெரிஞ்சிடும். அப்போ ஒழுவை முறிக்கக்கூடிய ஏதாவது நிகழ்வு உங்கள்கிட்ட ஏற்பட்டாலும் தெரிஞ்சிடும். அப்போ ஒல் கல்ப யக்லான், கண்கள் தான் தூங்குகின்றன, கல்பு விழித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லி ஒரு மலக்குகள் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குற மாதிரி. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், இவருக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம்னு கேட்டால், இவருக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுக்கிறான், ஒரு பங்களா கட்டுறான். பங்களா கட்டி திறப்பு விழாவுக்காக வேண்டி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான். விருந்தை ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த விருந்துக்காக வேண்டி மக்களை அழைப்பதற்கு தன்னுடைய ஊழியரை அனுப்பி வைக்கிறான். அவர் போய் அழைக்கிறாரு. யாரெல்லாம் அழைப்பை ஏற்று வந்தார்களோ அவங்க விருந்து சாப்பிடுவாங்க. யார் அழைப்பை ஏற்று வரலையோ அவங்களுக்கு விருந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் இவர் எப்படின்னு கேட்டால், அல்லாஹ்ங்கிறவன் ஒரு சொர்க்கம்ங்கிற ஒரு மாளிகையை கட்டுக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு வருவதற்காக அழைப்பதற்கு இவரை அனுப்பி வைத்திருக்கிறான். இவருடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கிறது, யார் வரலையோ அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மறுபடியும் சொல்கிறாங்க இன்னல் ஐன நாயிமத்துன் ஒல் கல்பு யக்லான், கண்கள் தான் தூங்குகிறது, கல்பு தூங்கலை, விழித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வச்சு அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறதுன்னு கேட்டால், பொதுவாக தூக்கம்ங்கிறத உழவு முறிக்கிற ஒரு செயல் இல்லை தானே. தூக்கமாக முறிக்கும்? தூக்கம் முறிக்காது. தூக்கத்தில் ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம் நிகழ்ந்துரும் என்பதற்கு தான் ஒழு முறியுது. எதனால் முறியுது? நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னால், தூங்கும் போது காற்று பிரிஞ்சால் உனக்கு தெரியுமா? தெரியாது. பிரிஞ்சிருக்கலாம் தானே. தூங்கும் போது எவ்வளோ நடந்திருக்கும், சிறுநீர் கூட லேசாக கசிஞ்சிருக்கலாம் தானே. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம எதனால் ஒழு செய்யணும்னு சொல்கிறோம்? தூங்குனா நம்முடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம கல்பும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, நம்ம கண்களும் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்படிங்கும்போது என்ன வேண்டாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம ஒழு செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொரட்டை விட்டு தூங்கினாலும் சரி, அந்த கண்ணுக்கு ஓய்வுங்கிறதுக்கு உள்ள தூக்கம் தானே தவிர, மற்றபடி முழிச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி எல்லாம் அவனுக்கு தெரியுமோ,
அது எல்லாமே அவங்களுக்கு தெரியக்கூடிய வகையில் தான் இறை தூதருக்காக வேண்டி எல்லாம் அப்படி அவங்கள ஒரு சிறப்புத்தன்மை கொடுத்து படைச்சிருக்கிறான். பல விஷயங்களில் அவங்களுடைய பாடியிலேயே சில சிறப்புத்தன்மைகள் எல்லாம் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரியான ஒரு சிறப்புத்தன்மை என்று தான் இது சொல்லுகிறது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ ரசூல்லா ஒழு செய்யலை என்பதை நம்ம சட்டமாக்கக்கூடாது. ரசூல்லா ஒழு செய்யலைங்கிறது சரியான செய்தி தான். ஏன் செய்யலைன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து இருக்கும் என்று சொன்னால் அவங்க கல்பு விழித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுதுருப்பாங்க. கல்பு விழித்திருக்கிறது ஒழுவோடு நீக்கக்கூடிய ஒரு காரியமும் தன்னிடத்துல வரல என்று சொன்னால் போய் சும்மா போய் தொழுதுருப்பாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு இல்லாமல் தூங்கிவிட்டு ஒழு செய்யாமல் இருந்தார்கள் என்கிற ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது ஹாசியத்து சிறப்பு சட்டம். இதுல இருந்து நம்ம அனைவருக்கும் சட்டம் எடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் வழங்கணும். ஃபுசூலுல் ஃபிக்ஹுல இதுகளை கொண்டாந்து ஆதாரமாக இது ஏப்பா காட்டுற, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதுக்கு நீ காட்டுற அப்படின்னு சொல்லணும். மட்டும் எப்படி வழங்குறோம்? அந்த தூக்கத்தை குறித்து ஒரு ஹதீஸில் மலக்குகள் ரசூலுல்லாஹ் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அறிவிக்கப்படுகிறது. அவர் ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் கண்கள் உறங்கும் கல்பு உறங்காதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம உறக்கத்தை போன்றது அல்ல அவங்களுடைய உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நமக்கு சலான் சொல்றாரு. சலான் சொன்னா என்ன செய்யணும்? உடனே பதில் சொல்லிடணும். இந்த ஒழு செய்தல்னு ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஒழு செய்வது எதற்கு நம்ம கடமையாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் தொழுகைக்கு தானே. இதா குந்தும் இல சலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் நிற்கும் பொழுது பகசிலு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவி கொள்ளுங்கள் என்று ஒழுவுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகைக்கு தான் ஒழு செய்யணும் என்று சொல்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அவங்க ஒழுவோட எல்லா நேரத்திலையும் இருப்பார்கள். தொழுகைக்கு மட்டும் ஒழு செய்ய மாட்டார்கள். எந்த அளவுக்கு இருப்பார்கள்னு கேட்டால், ஒரு ஆள் சலான் சொல்றாரு. சலான் சொன்னா என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். வலைக்கும் சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய பேர் தான் சலாம் என்பது. ரெண்டாவது அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்ங்கிறது அல்லாஹ் ஒரு துவா செய்கிற ஒரு விஷயம் தானே. அப்படி அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யக்கூடியதாக அந்த சலாம் இருக்கிறது. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் சலான் சொல்றாரா, அவருக்கு பதில் சொல்லாம பக்கத்தில் உள்ள செவர்ல போய் தயமம் செஞ்சு விட்டு வலைக்கும் சலாம்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நான் தூய்மையாக இருக்கும்போது தான் நான் சலான் சொல்லுவேன். தூய்மைன்னா ஒழு இல்லாத நேரத்தில் நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால், இது அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதுல என்ன வருதுன்னா 19,034வது ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் பின் குன்ஃபுதுங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு சஹாபி. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அன்னஹு சல்லம அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹாஜிருங்கிற ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்வுக்காக சலான் சொல்றாரு. எப்போ சலான் சொல்றாருன்னு கேட்டால், ஒஹுவ எத்தவல்லவ், ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சலான் சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலான்னு கேட்டால், வலம் யருத்த அலைஹி, ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார்ல, வலைக்கும் சலாம் சொல்லலை. ஹத்தா தவல்லா, ஒழு செஞ்சு முடித்துட்டு ரத்த அலைஹி, வலைக்கும் சலாம்னு பதில் சொன்னார்கள். ரத்த அலைஹின்னா அவருக்கு பதில் சொன்னார்கள். அதாவது அலைக்கும் சலாம் சொன்னார்கள். சொல்லிட்டு ஒகால அவங்க சொன்னாங்க, இன்னஹு லம் எம்னானி அன் அருத்த அலைக்க, உனக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு தடையாக இருக்கவில்லை. இல்லா அன்னி கரிஹத்து அன் அதுக்குரல்லாக இல்லா அலா தஹாரத்தின், தூய்மை இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய பேரை நான் சொல்வதை நான் விரும்பல. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேராக இருக்கிறது. உனக்கு நான் பதில் சொல்லணும், அதுக்கும் ஒழு வேணும் எனக்கு. அது தூய்மை இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். தனக்கு உரிய தன்மையா சொல்றாங்க. நீங்க ஒழு இல்லாம சலான் சொல்லாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. எனக்கு தடையா இருந்துச்சு. எனக்கு தடை என்ன தடை? தூய்மை இல்லாமல் சலான் சொல்லக்கூடாது என்ற ஒரு தடை எனக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நீ சலான் சொல்லும் போது எனக்கு ஒழு இருந்துச்சுன்னா பதில் சொல்லியிருப்பேன்.
ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதி ஒழு செஞ்சு பாதி செய்யாமல் இருந்தால் கூட தூய்மை ஆவலை இன்னும். அதனால ஒழு செஞ்சு முடிச்சுட்டு நான் உனக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 337வது ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது. அக்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் நஹ்வி பேரி ஜமல், வேறு ஜமல்ங்கிற அந்த கிணத்தின் திசையிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்து முன்னேறி வந்தார்கள். லக்கியஹு ரஜுலுன், அவங்கள ஒரு மனிதர் வந்து பார்த்து ஃபசல்லம அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொன்னார். ரசூலுல்லாஹ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சலான் சொல்றார். ஃபலம் யருத் அலைஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவருக்கு சலான் சொல்லலை. பதில் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலான் சொல்ல வேண்டியதானே. ஹத்தா அக்பல அலல் ஜிதாரி, ஒரு சுவத்தை நோக்கி போனார்கள். ஜிதார்னா ஒரு சுவர். இப்போ மசக பி வஜிஹி வ எதைஹி, முகத்துக்கும் கைகளுக்கும் மசகு செய்தார்கள், அதாவது தயமம் செய்தார்கள். செஞ்சுட்டு சும்மா ரத்த அலைஹி சலாம், பிறகு அவருடைய சலாமுக்கு பதில் சொன்னார்கள் அப்படின்னு வருது. இப்போ சலான் சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்றதுக்கு என்ன பிரச்சனை, சொல்லிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சலாமுக்கு பதில் சொல்வது கூட நான் உழுவோடு தான் இருக்கணும். அவங்களுக்காக அவங்கள உண்டாக்கி கொண்ட சட்டமா அல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி சட்டத்தை கொடுத்தானாங்கிறது தெரியல. அது ஆனால் அவங்களுக்கு மட்டும் உள்ளதான் இது. நமக்கு ஒருத்தர் சலான் சொன்னார்னா ஒழு இல்லாமல் பதில் சொல்லக்கூடாதுன்னு எவனாச்சும் சொல்ல முடியுமா? வீதியில் நடமாடும் 50 பேர் 24 ஹவர்ஸ் ஒழுவோட இருந்துகிட்டு இருப்போம். ஏதோ பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வரும்போது வேண்டா கொஞ்சம் நேரத்துக்கு ஒழுவோட இருப்பான் ஒரு மனிதன். மீதி உள்ள எந்த ஒரு நேரத்தில் யாரை கண்டாலும் நீங்கள் இப்போ சலாத்துக்கு பதில் சொல்ல இயலுமா? அப்போ என்ன செய்யணும், ஒருத்தர் சலான் சொல்கிறாருன்னா பேசாமல் போயிட வேண்டியது. என்னென்னு கேட்டால், நீ சலான் சொன்ன, நான் ஒழு இல்லாமல் இருந்தேன், அவனுக்குள்ள ஒழு செய்ய அமைப்பு இல்லை, தைமம் செய்யக்கூட வசதி இல்லை, அதனால சொல்லலைன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. சலாமுக்கு பதில் சொல்கிறது கடமை. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் சலான் சொன்னார்னா நம்ம ஒழுவோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறத 24 மணி நேரமும் யாபத்தில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒழுவோடு இருக்கிறோம், இப்போ நம்ம ஒழுவோடு இல்லைங்கிறத கவனமாக இருப்பார்கள். அப்போ எப்போவெல்லாம் ஒழு இல்லைங்கிற கவனம் வந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் யார் சலான் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. போய் தைமம் செஞ்சுட்டாவது வந்து என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி, இது புகாரியில் வந்து 337வது ஹதீஸில் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் எதில் என்ன விஷயம்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸில் வருது பாருங்கள். இது வந்து அபூதாவுதில் வருது 17வது ஹதீஸு. அது என்ன வருதுன்னு கேட்டால், அன்னஹு அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹாஜிர் பின் குன்ஃபுதுங்கிற அதே சஹாபி தான் அறிவிக்கிறாரு. நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். ஒஹுவ எபூலு, அவங்க சிறுநீர் கழித்து கொண்ட நிலையில் அவங்கள அருகே நான் சென்றேன். இப்போ சல்லம அலைஹி, அவருக்கு நான் அவர் சலான் சொன்னார். ஃபலம் யருத் அலைஹி, ரசூலுல்லாஹ் அவருக்கு பதில் சொல்லவில்லை. ஹத்தா யதவல்லா, ஒழு செய்கிற வரைக்கும் பதில் சொல்லவில்லை. சும்மா ததர இலைஹி, பிறகு அவர்கிட்ட ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணம் என்றால், இன்னி கரிஹித்து அன் அதுக்குரல்லாஹ் அஸ்ஸவஜல்ல இல்லா அலா துஹ்ரின், தூய்மையான நிலையில் தவிர மற்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை நான் கூறுவதை நான் விரும்பவில்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். சலாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய அஸ்ஸலாமுங்கிற அல்லாஹ்வுக்கு பேர்லேயே சலாமுன்னு வருதுல்ல, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால என்ன வரேன், சலாமுல் முமினுல் முஹைமின்னு வரும்ல, அந்த குர்ஆனில் கூட வரும். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயரில் ஒரு பெயராக இருக்கிறது. அவன் பெயரை சொல்வதற்கு கூட நான் ஒழுவோட தான் இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இதுலேருந்து நம்ம எல்லாரும் அப்படி செய்யணும்னு நம்ம எடுத்துக்கிறோமா? ஒருத்தர் வந்து சத்தமோ சலான் சொன்னார்னு சொன்னால், நான் ஒழு இல்லாமல் இருந்தேன், அதனால் பதில் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வா ஒழு செஞ்சுட்டு வா, இருக்கும்போது வா உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால், இது அவங்க தனக்கு தானே உண்டாக்கி கொண்ட ஒரு விதி. தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் சலான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த விதியை சொல்லலை. என்ன சொன்னாங்க, தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கெல்லாம் சலான் சொல்லுன்ட்டாங்க. அஃப்சு சலாமை பரப்புங்கள்ன்ட்டு சொல்லிட்டாங்க. பரப்புங்கள்னா என்ன அர்த்தம், நீ எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சலான் சொல்லுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு போட்ட கட்டளை என்னன்னு கேட்டால், ஒழு இருக்கணும் ஒழு இல்லாமல் இருக்கணும், அந்த ஒரு கண்டிஷனே நமக்கு இல்லை. அவங்களுக்கு போட்டு கொண்ட சட்டம் என்னன்னு கேட்டால், நான் வந்து சுத்தமாக ஒழுவோடு இருந்தால் மட்டும்தான் சலாமுக்கு கூட பதில் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய பேரை கூட குறிப்பிடுவேன் என்று அவங்க தனக்குத்தானே விதியை உண்டாக்கி கொண்டார்கள் போது, இது அவங்களுடைய சிறப்பான சட்டம் என்று என்ன செய்கிறது, இதிலிருந்து விளங்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து சில சட்டங்களை பாருங்க. சில சட்டம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு மனிதர் வந்து
அல்லாஹ் வணங்குறார். அல்லாஹ் வணங்குறதா இருந்தா வணங்குறோங்கிற பேர்ல தன்னைத்தானே வருத்தி கொள்றது கூடுமா? என்னை நானே கஷ்டப்படுத்தி கொள்வது கூடுமா? கால் வலி தாங்க ஏறல, இல்லை முடியாது, நான் இன்னொரு அரை மணி நேரம் நிற்பேன். நிற்கலாமா? நிற்கிறீங்க, தக்பீர் கட்டுறீங்க, கால் வலி, சீக்கிரம் உட்கார்றான்னு சொல்லுது. நீங்கள் என்ன செய்றீங்க? இருந்தா இருந்துட்டு போகுதுன்னுக்கிட்டு அந்த வழியோடு நீங்கள் தொழுவலாமா? தூக்கம் வருது, தொழுது தூக்கம் வருது, தூக்கம் வந்தாலும் பரவாயில்லைன்னு செய்கிறதா? போய் படுத்து தூங்கிடுறதா? படுத்து தூங்கிடணும். அப்போ நமக்குள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு தொழுகை உள்பட ஒரு வணக்கத்தை செஞ்சதா இருந்தாலும் நம்மை நாமே சிரமப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அறிந்து வைத்திருக்கிற சட்டம். எங்கேருந்து அறிஞ்சிட்டோம் என்று கேட்டால், இந்த ஹதீஸில் இருந்து நீங்கள் அறியலாம். புகாரில் 1865 ஹதீஸில் இருந்து நீங்கள் இது அறியலாம். என்ன அறியலான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஒரு மனிதர் வந்து ரா ஷேகன் யுஹாதா பைன இப்னைஹி, தன்னுடைய 2 மகன்களுக்கு இடையில இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு பெரியவரை பார்க்குறாங்க. அந்த ஆளுக்கு நடக்கக்கூட முடியலை. இந்த பக்கம் ஒரு கையை போட்டு அந்த பக்கம் கையை போட்டு பசங்க வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் மா பாலு ஹாதா, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. காலு, அப்போ அவங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, நதரா எம்ஷிய, இவர் வந்து நடந்தே போகிற நேர்ச்சி நடக்க இயல, இந்த ஆளுக்கு நடக்க இயலாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 2 பசங்க தோளில் கையை போட்டுக்கிட்டு இப்போ தாங்குதலாக நடக்கிறார். நடக்கணுங்கிறதுல நடக்கிறார். ஏன்பா அப்படி செய்கிறாருன்னு கேட்டால், நதரா எம்ஷிய, நடக்க என்று அவர் நேர்ச்சி செஞ்சிட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் தன்னைத்தானே தஅதீப்னா அதாபு செஞ்சு கொள்வது, வேதனைப்படுத்தி கொள்வது, தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வது வந்து லகனியுன், அல்லாஹ் தேவையற்றவன். ஏன் இந்த மாதிரி செய்கிற? நடக்க நேர்ச்சை பண்ணால் ஏன்டா தனப்பா நடக்கணும்? உனக்கு ஏறலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பிள்ளைகளை கூப்பிட வச்சு அவங்க தோளில் கையை போட்டு நடக்கணுமா? இது வேதனை இல்லையா உனக்கு? உனக்கு நீயே வேதனைப்படுத்திக்கிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமரகம் ஏற்கப்ப, நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் தொலைச்சிட்டு வண்டியில் ஏறி வாகனத்தில் ஏறுன்ட்டாங்க. அமரகம் ஏற்கப்ப, நடந்து போகிறதா நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் ஏலாட்டி அந்த நேர்ச்சியை நீ செய்யாத. அமரகம் ஏற்கப்ப, வாகனத்தில் ஏறி செல்லுமாறு அவருக்கு கட்டளையிட்டாங்கன்னு இந்த ஒரு ஹதீஸ் சொல்றது. இதில் என்ன வருது? கஷ்டப்படக்கூடாது, வணக்கம்ங்கிற பேரில் கஷ்டப்படக்கூடாதுன்னு விளங்குறது. அதே மாதிரி புகாரில் 1150 ஹதீஸில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தால் 2 தூண்களுக்கு மத்தியில் ஒரு கைத்தை கட்டி விட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு தூண், அங்கே ஒரு தூணு, 2க்கு மத்தியில் ஒரு கயிறை போட்டு கட்டி விட்டுருக்காங்க குறுக்கால. அப்போ என்னப்பா இந்த கயிறுன்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஹாதா ஹபுலுன்னு ஜெய்னப், இது ஜெய்னபு கட்டியிருக்கிறாங்க. ஜெய்னப்னா ரசூலுல்லாஹுடைய மனைவி. ஜெய்னபு கட்டி இருக்கிற ஒரு கயிறு இது. இப்போ இதா ஃபத்தரத்து, அவங்களுக்கு அப்படி தொழுதுகிட்டு இருக்கும்போது அப்படி தூக்கம் வந்து விட்டது என்று சொன்னால், தல்லக்கத்து, இந்த கைத்தை பிடிச்சிக்கிடுவாங்க கீழே விழுவாம. அப்படிங்கிற அந்த தூக்கம் வந்தாலும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த கைத்துடைய சப்போர்ட்டில் நிற்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு கைத்தை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா, கூடாது, புல்லுஹு, அதை அவிழ்த்து விடுங்கள், லியுசல்லி அஹதுக்கும் நஷாத்தஹு, மன ஈடுபாட்டோடு உங்கள்கிட்ட ஒருத்தர் தொழுவட்டும், வைதா ஃபத்தர, அவருக்கு உறக்கம் மேலிட்டால் பள்ளி எப்போது உட்கார்ந்துடட்டும். எதுக்கு நீ தொழுவுற? தூக்கம் வந்தால் எதுக்கு தொழுவணும்? என்ன இருக்கு? உட்கார்ந்துட்டு தூங்கிட்ட அப்புறம் தொழுவு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வது, கஷ்டப்படுத்தி வணக்கத்தில் கூட இருப்பது கூடாதுன்னு இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வேதனையை தான் சுமந்திருக்கிறார்கள். எப்படி சுமக்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 1130 ஹதீஸில் வருகிறது. இப்போ யார் சொல்கிறா? முகீரா பின் ஷோபா, முகீரா சொல்கிறார், இன் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யகூமு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். யகூமுன்னா நிற்பார்கள்னா தொழுகைக்கு தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. இல்லை யகூமுன்னு யுஸல்லிய, இந்த தொழுவதற்காக நிற்பார்கள். எந்த அளவுக்கு நிற்பார்கள்னா, ஹத்தா தரிமு கதமாகு சாக்காகு, அவங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவுக்கு நிற்பார்கள். தொழுகையில் நிற்பாங்க, ஒரு அளவு வரைக்கும் நின்றா பாதம் வந்து வீங்காது. நின்றுகிட்டே இருந்தா
பக்கரா ஓதுவாங்க, நிசா ஓதுவாங்க, ஆல இம்ரான் ஓதுவாங்கன்னு அப்படிலாம் வருதுல்ல. பெரிய பெரிய சூறாக்களை நீங்கள் ஓதிக்கிட்டு அம்புட்டு நேரம் உங்களுக்கு நிற்க இயலுமா? எனக்கு நிற்க இயலுமா? ரசூலுல்லாஹ் நின்று இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அவங்களுடைய பாதங்கள் வீங்கி போகிற அளவுக்கு நிற்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அஃபலா அக்கூன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா? எனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து தரஜாவை தந்திருக்கிறான், நான் கஷ்டப்பட்டான்னு நான் தான் செய்வேங்கிறாங்க. அடுத்தவருக்கு கஷ்டப்பட்டு செய்யாதேங்கிறாங்க. நேர்ச்சையே பண்ணி இருந்தாலும் நீ நடந்தே நேர்ச்சை பண்ணாலும் வாகனத்தில் ஏறுங்கிறாங்க. உனக்கு தூக்கமே வந்தாலும் பரவாயில்லை, நீ என்ன செஞ்சிரு, நீ தூங்கிரு பேசாம, அது கைத்தை கட்டிக்கிட்டு நிற்கணுன்ற அவசியம் இல்லைன்னு ஜெயினபுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏன் இப்படி கால் வீங்குற அளவுக்கு தொழுகிறாங்க ஏன்னு கேட்டால், நான் நன்றி உள்ள அடியானா இருக்கணும், உங்களை விட எனக்கு பெரும் பெரும் பாக்கியங்கள் எல்லாம் தந்திருக்கிறான், அதுக்கு நான் நன்றி செலுத்துறதா இருந்தால் வீங்குற அளவுக்கு செஞ்சால் தான் அது சரியாக வரும். அவ்வளோ பெரிய தரஜாவை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறான். அதனால எனக்கு நான் அந்த கஷ்டப்படுதல் என்பது அது விதிவிலக்கானதுன்ட்டாங்க. அப்போ ரசூல் எப்படி நின்றாங்க, நீங்கள் நிற்க இயலுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். வீங்கி போகிற அளவுக்கு நின்றார்கள். நம்ம பயான் பண்ணி என்ன செய்யக்கூடாது, மக்களே ரசூலுல்லாஹ் எப்படி நின்றார்கள் தெரியுமா? கால்கள் வீங்கி போகிற அளவுக்கு நின்றார்கள். நீங்களும் என்ன செய்யுங்க, ஒரு ரக்காத்தில் பக்கரா ஓதுங்கள், அப்புறம் ஆல இம்ரான் ஓதுங்கள், அப்புறம் நிசாவை ஓதுங்கள், ருக்குவை அதே அளவுக்கு செய்யுங்கள், சஜிதாவை அதே அளவுக்கு செய்யுங்கள்னு நீங்கள் பயான் பண்ணீங்கன்னா அவன் விரைச்சி போயிடுவான். அதை நீங்கள் சொல்ல இயலாது. இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொல்கிறீங்க, இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சார்கள்னு சொல்ல முடியுமா? இதுதான் நமக்கு தடுத்திருக்கிறாங்கன்னு. உனக்கு தடுத்தாச்சே, உனக்கு தடுத்துட்டு அவர்கள் செஞ்சார்கள்னு சொன்னால் காரணத்தை என்ன செய்கிறாங்க, நான் நன்றி உள்ள அடியானா, உனக்கு எனக்கு செஞ்சிருக்கிற அருள் பேரருள் எனக்கு செஞ்சிருக்கணும், அதுக்கு நான் ரொம்ப தான் வணங்கணும், கால் வீங்கினாலும் பரவாயில்லை, அவ்வளவு செஞ்சா தான் அந்த கணக்கு நேராகும் என்று எனக்குரியது விஷயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கும் அளவுக்கு தொழுதாலும் அது சட்டம் இல்லை. அதை நம்ம எடுக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னா நமக்கு தடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஹாஸ், அதாவது ரசூலுல்லாஹ் கால் வீங்குற அளவுக்கு வணங்கினார்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இது ஹுசூசியத், ரசூலுல்லாஹ்வுடைய பிரத்யேக சட்டம், நமக்குரிய சட்டம் இல்லை. இதெல்லாம் அந்த ஃபிக்குகளை ஆய்வு செய்யும் பொழுது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும், சட்டம் எடுக்கணும். இந்த ஹதீஸை பயான் பண்ணிடக்கூடாது மக்கள்கிட்ட போய். இந்த மாதிரி ஹதீஸை மக்கள்கிட்ட நீங்கள் பயான் பண்ண வேண்டி வந்தால் கூட இதை பற்றி நீங்கள் செஞ்சிடாதே, ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை அப்படின்னு சேர்த்து சொல்லணுமே தவிர முட்டையாக சொல்லி மக்களை நெஞ்சிடக்கூடாது, வழிகடித்திடக்கூடாது. இது ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் மீதி இந்த உசூல் ஃபிக் சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். சொல்லுங்களேன்.